வணக்கம் நேர்களே, மெய்வெளியின் சமூக வழி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்று சமூகம் தொடர்பான பலவிதமான பரபரப்பான நிகழ்வு திட்டங்கள் முன்னேற்றகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் மிக முக்கியமாக லண்டனில் லண்டன் மார்க்கெட் அல்லது லண்டன் தமிழ் சந்தை என்று சொல்கிற அளவுக்கு தன்னுடைய தனித்துவமான அடையாளத்தை முத்திரையை பதித்து கொண்டு 12 வருடங்களுக்கு மேலாக இந்த பொருளாதார ரீதியான மாற்றங்களை, தமிழர்கள் மத்தியிலே வர்த்தக மேம்பாடுகள் தொடர்பான வளர்ச்சிகளை ஒரு தளத்திற்கு கொண்டு சென்று அனைவரையும் ஒன்று கூட வைக்கின்ற மிக பெரும் சந்தை தமிழர் சந்தை என்று அடையாளப்படுத்தப்பட்ட சந்தை என்றது 12வது வருடத்திலும் கூடுகின்றது என்பது பெரும் மகிழ்வோடு பெரும் மதிப்போடு நாங்கள் எல்லோருக்கும் எடுத்து அறைகூவல் கூவி அறிவிக்க வேண்டிய ஒரு கடைப்பாட்டில் இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று வருகின்ற சனி ஞாயிறு 7, 8ஆம் திகதிகளில் லண்டனில் ஹெய்ஸில் நடைபெறப் போகின்ற இந்த மிக பிரம்மாண்டமான தமிழர் சந்தை தொடர்பான விவரங்களை உங்களுக்கு எடுத்துக் கூறுவதற்காக பிரித்தானிய வர்த்தக சம்மேளனத்தினுடைய பிரசிடென்ட் ஆக இருக்கக்கூடிய சான் ராஜ்குமார் அவர்களையும், வைஸ் பிரசிடென்டாக இருக்கக்கூடிய நிதர்ஷன் உதயகுமார் அவர்களையும் இன்று நாங்கள் மெய்வெளி கூடாக இணைத்திருக்கின்றோம். இருவருக்கும் அன்பு வணக்கங்களும் வரவேற்பும். வணக்கம். வணக்கம். மிக நல்லது. மிகவும் பரபரப்பாக லண்டன் சந்தை என்று சொன்னால் பொதுவாக எல்லாருக்குமே இப்போ லண்டனில் அல்ல, ஐரோப்பா கடந்து இலங்கை ரீதியாகவும் தாயக உறவுகளையும் இணைக்கின்ற வர்த்தகங்களை, பிணைப்புகளை ஏற்படுத்துகின்ற விதமான செயற்பாடுகளை பிரித்தானிய வர்த்தக சம்மேளனம் மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட்டையும் இது ஒழுங்கு செய்திருக்கின்றது. இந்த வகையில் இந்த வருடம் தொடர்பாக எடுக்கப்படுகின்ற 12வது வருடத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற இந்த வர்த்தக சம்மேளனம் எங்கு நடைபெறுகின்றது, எப்படி நடைபெறுகின்றது, என்ன விதத்தில் நடைபெற இருக்கின்றது என்பதை ராஜ்குமார் சொல்லிக்கொண்டு நாங்கள் மிச்ச விடயங்களுக்கு செல்லலாம். முதல் எனது வணக்கங்கள் மெய்வெளி ஊடகத்துக்கும் உங்களுக்கும் இந்த உரையாடலை நடாத்துவதற்கு. இம்முறை ஹெய்ஸில் இருக்கின்ற கிறிஸ்டல் பேங்க்யூட்டிங் ஹாலில் நடைபெறுகின்றது. வழமையாக நாங்கள் ஹரோவில் நடந்து வந்தது 11 வருடங்களாக. இம்முறை 12வது வருடமாக இங்கே ஹெய்ஸில் இருக்கின்ற தமிழ் மக்கள் அனைவருக்கும் அறிந்த, ஏனென்றால் தமிழ் நிகழ்வுகள் பல இடம்பெறுகின்ற ஹெய்ஸ் கிறிஸ்டல் பேங்க்யூட்டிங் ஹாலில் நடைபெறுகின்றது. 7ஆம் 8ஆம் திகதி, அதாவது மார்ச் மாதம். பலருக்கு ஏப்ரல் மாதத்தில் தமிழ் மார்க்கெட் நடப்பதாக ஞாபகம் இருக்கும். ஆனால் இம்முறை மார்ச் மாதம் வருகிற இந்த வீக்கெண்ட், அதாவது சனி ஞாயிறு தினங்களில் நடைபெறுகின்றது என்பதை நான் ஞாபகம் ஊட்ட விரும்புகின்றேன். ஆனால் நேரம் என்பது 10 மணி முதல் 8 மணி வரை, அதாவது காலை 10 மணி முதல் 8 மணி வரை 2 நாட்களும் 7ஆம் 8ஆம் திகதிகளில் நடைபெறும். மிக நல்லது. இந்த அறிவித்தலோடு நாங்கள் இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட் 12 வருடங்களாக தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றீர்கள். இதன் நோக்கத்தை நோக்கி இது பல சவால்களுக்கு மத்தியில் தான் இது ஒரு வெற்றிகரமான ஒரு சந்தையாக மாற்றம் அடைந்திருக்கின்றது புலம்பெயர் தேசத்தில். எதை நோக்கி, எந்த கனவை நோக்கி, எது லாங் டேர்ம் விஷனாக எதை நோக்கி இந்த சந்தை அமைக்கப்பட்டது, எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது, தற்பொழுது எந்த நிலையில் 12வது வருடத்தில் இதனுடைய நிலை என்ன என்பது பற்றி கூற முடியுமா? அனைவருக்கும் அறிந்ததை, தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் புலம்பெயர்ந்த நாடுகளில், முக்கியமாக பிரித்தானியாவில் கிட்டத்தட்ட 1/2 மில்லியனுக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். அடிப்படையாக கல்வியும் வியாபாரமும் தமிழ் மக்களின், அதாவது வர்த்தகமும் கல்வியும் என்பது, அதாவது கல்வி முதல் அடுத்தது வர்த்தகம் என்பது அடிப்படை விடயங்கள். இந்த அடிப்படை விடயங்கள் ஒரு இன குழுமமாக அல்லது மக்களாக வாழும்போது இவற்றுக்கான மேம்பாடும் இதை ஒருங்கமைப்பது என்பது மிக முக்கியமானது. அந்த அடிப்படையிலே கல்வி எவ்வளவு முக்கியம் பெறுகின்றதோ, இன்றைய உலகிலே வியாபாரம் என்பது, வர்த்தகம் என்பது மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் 2009-10 காலப்பகுதியிலிருந்து பிரித்தானிய வர்த்தக சம்மேளனம், அதாவது தமிழர் வர்த்தக சம்மேளனம் உருவாக்கப்பட்டது. அந்த உருவாக்கப்பட்டதின் முழு நோக்கமும் எப்படி தமிழர்களை ஒன்றிணைத்து தமிழ் வர்த்தகத்தை மேம்படுத்துவது என்ற ஒரு நோக்கிலே தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதிலே பல செயற்பாடுகள் இருந்தாலும் சந்தைப்படுத்தல் அல்லது காட்சிப்படுத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் அதுவும் முக்கியமாக கோவிட் பெருந்தொற்றுக்கு பின் வந்த காலத்திலே பலர் வீடுகளில் இருந்து வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அல்லது அவர்களுடைய அதாவது முழுமையாக ஒரு சந்தைப்படுத்தலை இப்படியான நிகழ்வுகளிலேயே தங்கி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இன்று இது முக்கியம் பெறுகின்றது, தமிழ் மார்க்கெட் என்று சொல்கின்ற லண்டன் தமிழ் மார்க்கெட். அப்ப கூடுதலாக வர்த்தகர்களுக்கும்
வர்த்தக தொழில் முனைவோர்களுக்குமான ஒரு தளத்தையும் அவர்களுக்கான ஒரு இணைப்பையும் ஒரு நெட்வொர்க்கையும் வழங்குவதுதான் இந்த நோக்கம். ஏனென்றால் இங்கே பலர் பிரித்தானியாவில் மட்டுமல்ல, பிரித்தானியாவுக்கு வெளியே ஐரோப்பிய தேசங்களில் இருந்து வருவர்களாக இருக்கட்டும், அல்ல தாயகத்தில் இருந்து வியாபாரங்களை அல்லது வர்த்தகங்களை செய்ய விரும்புவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கான தொடர்பு என்பது மிக முக்கியமாகின்றது. அதே நேரத்தில் தமிழர்கள் என்று நாங்கள் இருக்கின்ற பிரித்தானியா போன்ற நாடுகளில் 60-70 வருடங்களாக தங்களை நிலைப்படுத்தி இருக்கின்றார்கள். அப்ப இவர்களுக்கு இடையிலான ஒரு தொடர்பாடலையும் இவர்களுக்கான ஒரு சந்தைப்படுத்தலையும் மற்றும் இவர்களுக்கான ஒரு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதில் நாங்கள் ஒரு முன்னோடியாக பங்களிப்பு வகித்து வருகின்றோம். என்னை பொறுத்த மட்டும் கேட்டால் இன்னும் பல விடயங்கள் செய்யலாம். எங்களால் இயன்ற ஒரு முயற்சியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டு வருகின்றோம். ஒரே ஒரு விடயம் தான் நான் கூறுவேன். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பிரித்தானியா தமிழர் வர்த்தக சம்மேளனம் இயங்கி வருகின்றது என்று சொன்னால், கிட்டத்தட்ட 1.5 தசாப்தங்களுக்கு மேல் இயங்குகின்றது என்று சொன்னால், அதன் தேவை உணரப்பட்டிருக்கின்றது. அதிலே புதிய புதிய உறுப்பினர்கள் வருகின்றார்கள், புதிய இளையோர்கள் தலைமைத்துவத்தை ஏற்று நடத்துகின்றார்கள். அந்த தேவை என்பது இருக்கின்றது. அதை இன்னும் செழுமையாக செய்ய வேண்டும், இன்னும் மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் பணியாக இருக்கின்றது. நல்லது ராஜ்குமார். இதேவேளையில் நிதுஷன் மிக உத்வேகமான ஒரு இளம் தலைமுறை தலைமையை ஏற்று நடத்துகின்றவர் என்பதை பலரும் நாங்கள் லண்டன் தமிழ் மார்க்கெட்டுக்கூடாக அறிந்திருக்கிறோம். நிதுஷன், உங்களுடைய இந்த வருட இந்த திட்டமிடலில் நீங்கள் பைரன் ஹோலில் பொதுவாக இந்த லண்டன் மார்க்கெட் அதிகமாக நடைபெற்று கொண்டிருப்பது பலருக்கு பரிச்சயமான ஒரு விடயம். இப்பொழுது அந்த இடம் மாற்றமடைந்து ஹெய்ஸ் கிறிஸ்டல் பேங்க்வெட்டிங் ஹாலில் இந்த இந்த சந்தையை நீங்கள் நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். இதன் நோக்கம் என்ன? இதற்கான இந்த திட்டமிடல் எப்படியாக அமைந்திருக்கின்றது? இந்த 12வது வருடத்தில் எப்படியான திட்டமிடல் எதை நோக்கி அமைக்கப்பட்டிருக்கின்றது? ஒரு விவரங்களை கூற முடியுமா? அனைவருக்கும் வணக்கம். சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நாங்கள் 12 வருடமா பைரன் ஹாலில் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதே நேரம் ஏப்ரல் மாதம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ எல்லாரும் அதுக்கு பழகிட்டினோம். இந்த முறை நாங்கள் கிறிஸ்டல் ஹேஸில் செய்ய இருக்கிறதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து நாங்கள் செய்யறதுக்கு ரீசன் என்னென்னா, ஆஸ் அ சேம்பர் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து பிஸ்னஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணணும். பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணிக்க வந்து இப்போ கூட சேல்ஸ் செய்கிற பிஸ்னஸ் இல்லை, அதாவது வந்து சாரி பிஸ்னஸோ ஜுவல்லரி பிஸ்னஸோ இல்லைண்டா க்ரோசரி ப்ராடக்ட்ஸில் விற்கிற ப்ராடக்ட்ஸோட மட்டும் நிற்காம வேற பிஸ்னஸ், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் எல்லாம் நிறைய இருக்கணும். இப்போ அவையும் நாங்கள் ப்ரொமோட் பண்ணணும் ஆஸ் அ சேம்பர். அதான் எங்களோட மெயின் கோலாக இருந்தது. அதே நேரம் வந்து இப்போ எங்களுக்கு இருந்த பிரச்சனை என்னென்னா, பைரன் ஹாலில் வந்து இது ஒரு 12 வருஷமா செஞ்சிட்ட முறை இடத்துல ஒரு சேஞ்சாகவும் இருக்கணும்ன்றதும், அதுக்கு பிறகு ஒரே ஹோல்ல 2-3 விதமான இவெண்ட்ஸ் எல்லாம் 2 விதமான டார்கெட் ஆடியன்ஸோட செய்ய எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஏன்னா சவுண்ட் இவெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குது, அங்கால மேடை நிகழ்ச்சிகள் நடக்கிறபடியா எங்களுக்கு ஒன்றா செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்போ அதனாலதான் அதே நேரம் வந்து நாங்களும் வந்து ஒரு தமிழ் பிசினஸை ஹெல்ப் பண்ணுவோமே என்றதோட தான் நாங்கள் கிறிஸ்டல் ஹேஸை நாங்கள் வேற ஹோல்கள் பார்த்தாலும் கிறிஸ்டலை சூஸ் பண்ணதுக்கு அது ஒரு ரீசன். இப்போ கிறிஸ்டல்ல நாங்கள் இந்த முறை என்ன வித்தியாசமா செஞ்சு வச்சிருக்கிறோம்னா, கிறிஸ்டல் ஹேஸுக்கு போனாக்களுக்கு நல்லா தெரியும், அது 2 ஃப்ளோர்ல அந்த ப்ரோக்ராம் 2 ஃப்ளோர்ல இருக்கு அவைக்கு ஹோல். இப்போ நாங்கள் என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்னா, மேல் ஹோலில் வந்து அதாவது பொருட்களை விற்கிற ஆட்களுக்கு அவைக்கு ஒரு டெடிகேட்டட் ஸ்டோர்களையும், அதாவது ஒரு குட்ஸை நீங்க விற்கிறீங்கன்னா அவைக்கு டெடிகேட்டட் ஸ்பேஸ் மேலே கொடுத்துருக்குறோம். அதே நேரம் வந்து அந்த ஸ்டேஜ் நார்மலா வந்து இவெண்ட்ஸுக்கு வந்துருங்கன்னா பார்த்துருப்பீங்க, ஸ்டேஜ் டெடிகேட்டட் ஸ்டேஜ்ல இவெண்ட்ஸ் நடக்கிறது, ஃபேஷன் ஷோ, ஸ்பீச்சஸ், பாடல் நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது. இப்போ அந்த இவெண்ட்ஸ் எல்லாம் வந்து மேல போட்டிருக்கிறோம். அதே நேரம் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்னா, கீழ் ஹால்ல வந்து ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் அண்ட் B2B பிசினஸ் வேலையும், அதோட இந்த முறை வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கெய்ன்ஸ் இன்ஸ்டிடியூட்டோட பார்ட்னர் பண்ணி ஸ்டார்ட் அப்ஸையும் ப்ரொமோட் பண்றோம். அப்போ வந்து என்ன நடக்கும்னா, இப்போ கீழே இருக்கிற பிசினஸ்ல வந்து ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், டெக்னாலஜி கம்பெனிஸ், அதே நேரம் வந்து மோர்கேஜ் அட்வைசர்ஸ், அதுக்கு பிறகு பேங்க்ஸ், HSBC பேங்க் எங்களை சப்போர்ட் பண்ணுது. அதே நேரம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்ட், BPO கம்பெனிஸ், அக்கௌண்டன்சி ஃபர்ம், டாக்ஸ் ஃபர்ம்ஸ், அப்புறம் மீடியா கம்பெனிஸ், இப்போ எல்லாரும் வந்து அதில் ஜாயின் பண்ணிடணும். அதில் அப்ப ஜாயின் பண்ணிக்க வந்து அவைக்கு வந்து என்ன விற்கிறதுக்கு ஒரு பெருசா குட்ஸ் இல்லை என்றாலும் நேரா அவைக்கு வந்து மீட் பண்ணி ஆக்களோட கதைச்சு நெட்வொர்க் பண்ண விரும்பினோம். ஏன்னா எந்த ஒரு பிசினஸ்லயும் வந்து நெட்வொர்க்கிங் வந்து செய்யணும் இம்பார்ட்டன்ட். அப்ப அவ்வளவு சத்தத்துக்குள்ள வந்து நெட்வொர்க் பண்றது வந்து எங்களுக்கு கஷ்டமா இருந்தது பழைய இடங்கள்ல. அப்ப இந்த முறை வந்து நாங்க என்ன செஞ்சோம்னா, கீழே வந்து டெடிகேட்டடா ஸ்பெஷலா அங்க சவுண்ட் இல்லை என்று இல்லை, ஆனா மேல இருக்கிற மாதிரி சவுண்ட் இருக்காது. கீழே அவைக்கு நெட்வொர்க் பண்ணக்கூடியதாகவும் இருக்கு.
அதே நேரம் நாங்கள் என்ன செய்யறோம்னா இந்த முறை கேட்ஸ் இன்ஸ்டியூட்டோட சேர்ந்து நாங்கள் ஸ்டார்ட் அப்ஸுக்கு வந்து என்ன செய்யறோம்னா நோம்பலா உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு வந்திருக்க ஸ்டோல் ஸ்பெஷலா ஸ்டோல் போட்ட ஆக்களுக்கு நாங்களும் வந்து இந்த இவெண்ட்டுக்கால அஸ் அ சேர்மன் நாங்கள் இதுக்கால காசு மேக் பண்றது இல்லை எங்களோட மெயின் டார்கெட் இதுக்கால பேசிக்கலா வந்து ஒரு மேடையை கொடுக்க ட்ரை பண்றோம் எங்களோட பிசினஸ் சின்ன பேசிக்கலி ஊக்குவிக்கிறதுக்காகவே சின்ன பிசினஸ் கொஸ்டா காமிங்க வந்து ஆனா அந்த கொஸ்டையும் சில பியூர் ஸ்டார்ட் அப்ஸுக்கு அஃபோர்ட் பண்ண இயலாது ஸ்பெஷலா ஒரு 23 ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பிசினஸ் ஐடியாவோட இருக்காரு அவருக்கு எங்க ஸ்டார்ட் பண்ற கூட ஐடியா இருக்காது அப்ப நாங்கள் என்ன செஞ்சாங்கன்னா கேட்ஸ் இன்ஸ்டியூட்டோட சேர்ந்து ஒரு சின்ன ஒரு ரேட் £100 நாங்க பேசிக்கலா ஸ்டோல் கொடுத்தோம் அதுல வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு 30 அப்ளிகேஷன்ஸ் கிட்ட வந்தது அதுல ஃபில்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டார்ட் அப்ஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்ப அவைக்கு நாங்கள் என்ன செய்யறோம்னா அவைக்கு நாங்க அந்த மேடையும் கொடுத்து அதுல என்ன செய்யற போறோம்னா நாங்க நிறைய இன்வெஸ்டர்ஸுக்குள்ள கூப்பிடுறோம் கிட்டத்தட்ட 150 இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நாங்க இன்வைட் பண்ணிருக்கோம் ஈவெண்ட்டுக்கு அதுக்கு பிறகு அவைக்கு ஒரு பிச்சிங் செஷன் அதுக்கு பிறகு அவைக்கு தனி கீழ் ஃப்ளோர்ல வந்து அவைக்கு சின்ன சின்ன செஷன் செய்யறோம் பேசிக்கலா வந்து டாக்ஸ் அட்வைசிங் அப்படி டாக்ஸுகள் எப்படி அவை மேனேஜ் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்றாங்க இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் டைப்புகள் இருக்குது சரியா லீகல் ஃப்ரேம் ஒர்க்குகள் எப்படி அவை ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படியான சின்ன சின்ன செஷன்ஸ்களையும் நாங்க பிளான் பண்றோம் அந்த நெக்ஸ்ட் 2 days அந்த இவெண்ட்டுக்குள்ள இதுகள் எல்லாம் வந்து நாங்க நல்லா செய்ய புதுசா செய்யற இதுகள் அதுகள் வந்து அங்க இருக்க ஸ்டார்ட் அப்ஸ்க்கு மட்டும் இல்ல எனி பிசினஸ் யாரு இந்த தமிழ் பிசினஸோ என்ன பிசினஸ் எல்லாருக்குமே இது ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் சரி அப்ப அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது அந்த மாதிரி ஒரு ரூட்ல நாங்க இப்ப போறோம் ஏன்னா சோ தட் இல்ல மெட்ட பிசினஸ்லயே நாங்க உள்ளுக்குள்ள கொண்டுடலாம் ஏன்னா எனக்கு வந்து நான் நடந்தாள் மார்க்கெட்ல ஜாயின் பண்ணேன் எனக்கு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தேன் எனக்கு டிஸ்பிளே பண்ண விருப்பம் ஆனா எனக்கு என்னன்னா அதுக்குள்ள சவுண்ட் கூட எனக்கு கதைக்க கூட இல்ல எந்த கஸ்டமரோட பிசினஸ் எதுவும் செய்யறேன்னா கதைக்கணும் எனக்கு கதைக்க இயலாது என்றது அந்த ஃபீட்பேக்களையும் எடுத்துக்கொண்டுதான் நாங்க இதை வித்தியாசமா செய்யறோம் அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கணும் தானே என்றதுக்காக தமிழ் பிசினஸ் ஆஃப்கோர்ஸ் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த முறை நாங்க இதுல செய்யறோம் மிக நல்லது மிக நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்ட அனைத்து வர்த்தக அங்கத்தவர்களும் அதில் பங்கேற்கக்கூடிய அளவில் இந்த முறை திட்டமிடல் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது பிரம்மாண்டமான இடம் போதிய அளவு இருக்கின்றது அந்த வகையில் இந்த சிறு கைத்தொழில் முதல் சின்ன சின்ன வியாபாரங்கள் தொடம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட விஸ்தரிக்கப்பட்ட வியாபார நிறுவனங்கள் வரை ஒன்றாக கூடுகின்ற ஒரு தளமாக இருக்கிறது இதனுடைய இந்த அவர்களுடைய இன்வால்மெண்ட் என்ன மாதிரி இருக்கின்றது சிறு கைத்தொழில்கள் அல்லது தொடக்க ஆரம்ப வர்த்தகங்களை மேற்கொள்கின்றவர்களா அல்லது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட வர்த்தகங்களுக்கு இடையிலான தொடர்பாடலால் அவர்களுக்கான இணைப்பை நீங்கள் எப்படியாக மேற்கொண்டிருக்கின்றீர்கள் அது சாத்தியப்படக்கூடியதாக இருந்ததா இந்த 12 வருட காலத்தில் அவர்களுடைய மார்க்கெட்டை நீங்கள் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ராஜ்குமார் உங்களுடைய பார்வை நிச்சயமாக இப்போ நாங்கள் பார்க்கும்போது பல அதாவது நிறுவனங்கள் இன்று ஆரம்பமாக இருந்த நிறுவனங்கள் இன்று பெரிய அளவிலே வளர்ந்திருக்கின்றார்கள் அப்படி வந்த நிறுவனங்கள் எங்களுடன் பேசியிருக்கின்றார்கள் தங்களுக்கு இது எவ்வளவு ஒரு உந்து சக்தியாக இருந்தது என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் அந்த 1-2 அவர் கூறியதை விட பொதுவாக நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த தளங்களில் பல அதாவது அங்கே காட்சிப்படுத்தல்களை செய்பவர்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் பலர் வருகின்றார்கள் பல வர்த்தக முதலீட்டாளர்கள் மற்றது எங்களுடைய அங்கத்தவர்களாக இருக்கின்றவர்கள் அவர்களிடமிருந்து உரையாடல்கள் வரும்போது இந்த வியாபாரங்களை தாங்கள் உதவி செய்வதாகவும் இந்த வியாபாரங்களுக்கான முதலீடுகளை வழங்கி இருப்பதாகவும் அல்லது அவர்கள் அதற்கான தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது இப்படியாக பல வெற்றி அதாவது வெற்றிகளை கண்டிருக்கின்றார்கள் அதை விட மிக முக்கியமானது என்னென்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு தேவைக்கு ஏற்ப எங்களை தகவமைத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்ப அந்த அடைவில இன்றையான தேவையாக இருப்பது இன்று பல இளையோர்கள் முக்கியமாக பல்கலைக்கழகத்துக்கு சென்று வந்திருக்கின்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது மிக அரிதாகத்தான் இருக்கின்றது அது ஒரு உண்மை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை இரண்டாவது இன்று எந்த வேலையில் இருந்தாலும் அவர்கள் இன்னொரு ஒரு சைட்ல ஒரு பிசினஸ் செய்ய வேண்டிய ஒரு தேவை அவர்கள் இருக்கின்றால் பொருளாதார சுமை இன்றைக்கு இந்த போர் காலங்களாலும் பல பொருளாதார நெருக்கடிகளாலும் வருமானம் என்பது அதாவது ஒரு தொழிலில் இருக்கின்ற வருமானம் என்றது போதாது அவர்களுடைய வாழ்க்கை செலவுகளை நடாத்துவதற்கு அல்லது ஆனால் பிரித்தானியா போன்ற ஒரு நாட்டிலே வியாபாரம் ஆரம்பிப்பது என்பது மிக இலகு உலகத்தில் இருக்கின்ற பல நாடுகளில் நான் நினைக்கின்றேன் சொல்வார்கள் நிமிடங்களில் அதாவது மினிட்ஸ்ல வந்து கம்பெனியை ஆரம்பிப்பதும் அதை நகர்த்துவதற்குமான வசதிகள் இருக்கின்றது அப்படியான ஒரு நாட்டிலே இருக்கின்ற பலருக்கு
எங்கள் போன்ற அமைப்புகளால் அதாவது இங்கே வருபவர்களால் தொடர்புகளாக பலர் அப்படியான தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த 12 வருடங்களில். ஆனால் இன்று நிதுஷன் சொன்னது போல இம்முறை நாங்கள் இதை மாற்றி அமைப்பதற்கான முக்கிய நோக்கம் இந்த தேவை அதிகரித்திருக்கின்றது. இப்போ ஆரம்பத்திலே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் ஏற்கனவே இருக்கிற சிறு தொழில்களை செய்பவர்கள் அவர்கள் என்று பெரியவர்களாக பலர் வந்திருக்கின்றார்கள். நாங்கள் எங்களுக்கு அதை பார்க்கக்கூடியதாக எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் அவர்களை தொடர்பு கொள்வோம். நாங்கள் புதிதாக நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். 2026க்கானது இருக்கின்றது. 25க்கு தொடர்பு கொண்டோம். 24க்கு தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் சொல்வார்கள் இப்போ நாங்கள் கடை எடுத்திருக்கின்றோம், அல்ல இப்போ நாங்கள் இந்த இடத்திலே வியாபாரம் செய்கின்றோம், அல்லது சிலர் சொல்வார்கள் இந்த வியாபாரத்திலிருந்து நாங்கள் மாறி இப்போ வேறொரு வியாபாரத்தில் போயிருக்கின்றோம். அப்ப இந்த உந்து சக்திகள் தான் எங்களையும் ஊக்கப்படுத்துகின்றது. ஏனென்றால் கிட்டத்தட்ட எங்களுடைய அந்த தொடர்புகளில் இருக்கின்றவர்கள் ஒரு 2600 இருந்து 2700க்கு மேற்பட்ட வியாபாரங்கள் எங்களது தொடர்பில் இருக்கின்றார்கள். என்னால் ஏதோ ஒரு முறையில் எங்களிடம் வந்து இங்கே காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஏதோ ஒரு கட்டத்திலே. அப்ப அவர்களுடன் உரையாடும் போது மற்றது நாங்களும் வந்து இப்போ எங்களுக்கு முழு நேரமாக இந்த தொடர்புகளை வைத்திருப்பதற்காக எங்களுக்கு உத்தியோகத்தர்களை வைத்திருக்கின்றோம். அவர்கள் அதற்கான அட்வைஸ், அதற்கான ஆதரவுகள், அனுசரணைகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்குவதற்கு இதன் ஊடாக பார்க்கும்போது உண்மையிலே இது ஒரு பாரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அது வெளிப்படையாக தெரியாது, ஏனென்றால் வெளிப்படையாக விளம்பரப்படுத்தினாலுடைய தெரியாது. ஆனால் அவர்களுடன் பேசும்போது தெரிகின்றது எப்படியான மாற்றங்கள் வந்திருக்கின்றன. அதே நேரத்தில் இன்று புதியவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள், புதிய வியாபார தொழில் தொடங்குபவர்கள். அதிலே முக்கியமாக சொல்ல வேண்டும், இப்போ வருபவர்கள் அநேகமானவர்கள் ஒரு 25க்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார், 25 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அதுதான் நாங்கள் அந்த ஸ்டார்ட் அப் கோர்னர் என்று சொல்கின்ற அந்த இடத்தை பிரத்யேகமாக உருவாக்கி அவர்களுக்கான ஆதரவை வழங்குகிறோம். அப்படியாக நீங்கள் பார்த்து கொண்டு வரும்போது 18 அல்லது 16 அல்லது 18 முனைவோர்கள் மட்டுமல்ல, அதாவது ஸ்டார்ட் அப்ஸ் மட்டுமல்ல, அங்கே வருகின்ற பலர், அதாவது 25 வயதுக்கு உட்பட்டவர்களாக தொழில்களை தொடங்குவர்கள் பலர் வருகின்றார்கள். அவர்கள் அங்கே காட்சிப்படுத்தல்களை செய்யாவிட்டாலும் தொடர்புகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான எங்களுடன் இணைத்துக் கொண்டு தங்களுக்கான ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நிச்சயமாக இந்த 12 வருடங்களும் பல வியாபார அல்ல வர்த்தக செயற்பாடுகளை ஆரம்பித்தவர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் ஏதோ ஒரு விதத்திலே இந்த அமைப்பு கூடாக அல்ல இந்த சந்தை கூடாக தங்களை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் இன்னும் பல தூரம் பயணிக்க வேண்டி இருக்கின்றது என்பதும் உண்மையாக இருக்கின்றது. உண்மைதான். இது நீங்கள் கூறுவது மிக முக்கியமான ஒரு விடயம். அடுத்த தலைமுறையினரோடுனான இணைப்பை எங்களுடைய முதல் தலைமுறை மேற்கொள்வதற்கு பல விதமான முயற்சிகள் பல விதங்களில் நடைபெறுகின்றன. ஆனால் பல இடங்களில் தோல்வி அடைந்திருக்கிறது பல அமைப்புகளில். ஆனால் இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட்டு கூடாக அவர்களுடைய பிணைப்பு, அவர்களுடைய ஒருமித்த பயணம் அது வியாபார ரீதியாக இன்னுமே பலப்படுத்தப்பட்டதை நான் பல இடங்களில் பல தடவைகள் லண்டன் மார்க்கெட்டோடு இணைந்து பயணிக்கும் போது அவதானிக்கக்கூடியதாக, இது ஒரு பெரும் பலத்தை கொடுக்கக்கூடிய அல்லது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கட்டியெழுப்பக்கூடிய அல்லது ஒருமித்த ஒரு தமிழினத்தினுடைய ஒருங்கிணைப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான புள்ளியாக லண்டன் தமிழ் மார்க்கெட் இருந்து வருகின்றது. இந்த வகையில் இன்னும் ஒரு கேள்வி ஒன்று கேட்க வேண்டும் என்று யோசித்தேன். இந்த எங்களுடைய வர்த்தகங்களை பொருளாதார அரசியல் ரீதியான ஸ்திரத்தன்மை, கல்வி ரீதியான வளர்ச்சி, அதே நேரத்தில் பொருளாதார ரீதியான எழுச்சி மிக முக்கியமாக ஈழத்தமிழர்களுக்கு ஒரு தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அந்த பொருளாதார ரீதியான எழுச்சியில் ஆரம்ப காலத்தில் வந்தவர்கள் தங்களுடைய பிஸ்னஸை பலவிதமான கஷ்டங்களுக்கு மத்தியில், சவால்களுக்கு மத்தியில் தங்களுடைய வியாபாரங்களை விஸ்தரித்தவர்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது அந்த வியாபாரங்களை தங்களுடைய பொறுப்பில் ஏற்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய இணைப்பு, அந்த விஸ்தரிக்கப்பட்ட பல வியாபார நிறுவனங்களுடைய இணைப்பு லண்டன் மார்க்கெட்டோடு எப்படி இருக்கின்றது, அவர்களுடைய பார்வை இந்த லண்டன் மார்க்கெட்டினுடைய செயற்திட்டங்கள் தொடர்பாக எப்படி ஒருங்கிணைந்து போது ஆதரவு இருக்கின்றது, அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்றால் எங்களுடைய அடையாளம் சார்ந்தும் எங்களுடைய அந்த அடையாளம் சார்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற பலர் அவர்கள் இன்று ஓய்வு பெற்று அவர்களுடைய இளையோர்கள் வியாபாரங்களை ஆரம்பிக்கின்றார்கள், அவர்கள் வருகின்றார்கள். அவர்களுக்கு சமூகம் என்ன செய்கின்றது அல்லது சமூகமாக அவர்களுக்கு இணைக்க வேண்டிய ஒரு தேவை இருந்து கொண்டுதான் வருகின்றது. அந்த அடிப்படையில் உண்மையிலே இந்த வியாபாரம் என்பது அல்லது கல்வியும் வியாபாரம் என்பது முக்கியமான பங்கை வகிக்கின்றது. அதாவது அந்த 2ஆம் 3ஆம் தலைமுறையினரை அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள், அவர்களை திடப்படுத்துவது, அவர்களை தகவமைப்பதற்கான உதவிகளை கடந்து
அந்த அடையாளம் சார்ந்தவர்களை பிணைத்து வைத்திருப்பதற்கும் தலைமைத்துவ பண்பாட்டை வளர்ப்பதற்கும் உண்மையிலே சொல்லப்போனால் நீங்களும் பல முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றீர்கள். இந்த ஊடகத்துக்கூடாகவும் நாடகத்துறைக்கூடாகவும் இளைஞர்களை அப்படியான அந்த கொண்டு வந்தவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு அப்படியான செயற்பாடுகளில் தான் தமிழர் வர்த்தக சம்மேளனம் ஈடுபட்டிருக்கின்றது. உண்மையிலே நான் சார்ந்த அனைத்து அமைப்புகளிலுமே இதைத்தான் கூடுதலாக வலியுறுத்த விரும்புகின்றேன். என்றால் எங்களிடம் ஒரு மனப்பாங்கு இருக்கின்றது. என்னவென்று சொன்னால் நாங்கள் ஒரு என்ன சொல்றது, ஓய்வு நிலை என்று சொல்வது கேஹோமுக்கு போற நேரம் தான் ஓய்வு நிலை என்று நினைக்கின்றார்கள். இல்லை, ஒரு 55-60 வயதிலே நாங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம், அடுத்தவர்களை முன்னுக்கு கொண்டு வந்து அவர்களை முன்னேற்றலாம். இப்ப இந்த இடத்துல நான் பெருமையுடன் கூற விரும்புகிறேன், அடுத்த முறை இந்த அமைப்பின் தலைவராக நிதுஷன் அவர்கள் இயங்குவார். அவர் இன்னும் பலரை கொண்டு வந்து வழி நடத்துவார் என்றால் இது முக்கியம். ஏனென்றால் நாங்கள் தொடர்ந்து ஒரு இடத்திலே இருக்க வேண்டிய தேவையும் இல்லை. எங்கள் சமூகத்தில் மாறி மாறி அதை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் இந்த கடந்த காலங்களில் பார்த்தீர்களாக இருந்தால் தமிழர் வர்த்தக சம்மேளனம் இப்ப நான் கடந்த 2.5 வருடங்களாக நான் அந்த தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்றேன். எனது முக்கியமான குறிக்கோளில் ஒன்று புதியவர்கள் வர வேண்டும், அதாவது முக்கியமாக இளைஞர்கள் வர வேண்டும், அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு இதை நகர்த்த வேண்டும். இது எல்லா அமைப்புகளிலும் உருவாக்கப்பட வேண்டும், உருவாக்கி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அப்படி செய்யும் போது நிச்சயமாக அவர்களுக்கும் சமூகத்துக்குமான தொடர்பு இருக்கும். அந்த 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 இடைவெளி எங்கே வருகின்றது என்று சொன்னால், நீங்கள் அவர்களை தலைமைத்துவ பண்புகள், அதாவது தலைமைத்துவ பொறுப்புகளை வழங்காமல் வெறுமனே அவர்களை ஒரு வாலண்டியர்ஸாக மட்டும் வந்துவிட்டு செல்லும் போது அவர்களுக்கு அந்த ஓனர்ஷிப் என்ற சாமான், தாங்கள் பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டும், தங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு இருக்கின்றது என்ற அந்த தன்மை இல்லாமல் போகின்றது. அப்ப அதை நீங்கள் வழங்கும் போது அவர்களை நேரடியாக இந்த அமைப்புகளின் தலைமை பதவிகளில் அல்லது டிரெக்டர்ஷிப்ஸ்ல உருவாக்கும் போது அவர்கள் ஏற்கனவே இணைகின்றார்கள். இதிலே முக்கியம் என்னவென்றால், நீங்கள் கேட்ட கேள்வியில் எப்படி அவர்கள் வருகின்றார்களா என்று கேட்டீர்கள். அவர்கள் எப்ப வருவார்கள் என்று சொன்னால், தாங்கள் சார்ந்த அல்லது தங்களோட வயதோடு ஒத்தவர்கள் அந்த அமைப்புகளை நடாத்தும் போது, அதை தலைமைத்துவத்தில் இருக்கும் போது நிச்சயமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் இங்கே இருக்கின்ற அடிப்படை. அது நடந்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை மட்டுமல்ல, முக்கியமான ஒரு சமூகம், அதாவது தமிழ் சமூகம் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு மூலோபாயமாகவும் இருக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டு மிக முக்கியமான ஒரு சமூக பெருமானங்களோட தனியாக வர்த்தக எழுச்சி அல்லது வர்த்தக வளர்ச்சி தொடர்பாக லண்டன் தமிழ் மார்க்கெட் பணியாற்றவில்லை. அவனுடைய நோக்கமே ஒரு விஸ்தரிக்கப்பட்ட ஒரு தமிழினத்தினுடைய ஒட்டுமொத்த அடையாளமாக அல்லது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய தலைமுறைகள் கடந்த ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமான நிகழ்வுகளை மிக முக்கியமாக நகர்த்தி கொண்டிருக்கிறது. இந்த நேரம் நிதுஷன், நீங்கள் ஒரு யங் லீடர் என்ற வகையில் அடுத்த முறை ஒரு லீடராக இருக்க போறீங்க. நாங்களும் பிணைப்பை வச்சிருக்கணும் இல்லையா ராஜ்குமார்? ஆகவே நிதுஷன், நீங்கள் இந்த நிகழ்வை நாங்கள் ஒரு கலாச்சார நிகழ்வாக பார்க்க வேண்டுமா அல்லது வர்த்தகமும் கலை நிகழ்வுகளும் இருக்கின்ற ஒரு விடயமாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இதை இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கலாம், எப்படி வெளியில சொல்லலாம், இது எப்படியான நிகழ்வாக அமைய போகின்றது என்றதை எப்படி சொல்லலாம்? கடினமான கேள்வி இது. நாங்கள் கமிட்டியிலேயே நிறைய கதைச்சு நிறைய பேக் அண்ட் ஃபோர்த் நிறைய ஆகிய பண்ற ஒரு டாபிக். நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த இவெண்ட் இந்த பேர்லேயே சொல்ற மாதிரி இட்ஸ் பேசிக், இது ஒரு மார்க்கெட் மாதிரி. இது ஒரு ஃபேமிலிக்கு அன்றைக்கு ஒரு டே அவுட் நாங்கள் அதை ட்ரீட் பண்ணலாம். சரியா? என்னென்னா இப்போ அவைக்கு என்ன யாருக்கும் ஷாப்பிங் பண்ணணும்னா ஷாப்பிங்கும் செய்யலாம். அதே நேரம் அவைக்கு ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா, ஒரு ஃபேமிலியாக வந்தால் சில வேலை ஒரு ஃபேமிலியில் ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரியா? சில பேருக்கு சாப்பாடுக்காக வருவினோம். சரியா? சில பேர் அங்கே சாரி ஷாப்பிங் செய்யறதுக்காக வேணும், சில பேர் ஜுவல்லரி ஷாப்பிங்காக வேணும், சில பேர் மகனுக்கு பிஸ்னஸ், மகளுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கும். சரியா? அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கலாம். அப்போ இந்த இவெண்ட்டுக்குலாம் வந்தால் பேசிக்கலாக எல்லா தமிழினத்தை சார்ந்து இருக்கிற இன்னொரு இதையும் நாங்கள் இதுக்குள்ள கற்கலாம் என்ற ஒரு இதெல்லாம் நாங்கள் இதை செட்டப் பண்ணுறோம். இப்போ இதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து மேலே போகலாம், இல்லை கீழே போகலாம், இல்லை எல்லாத்தையும் விசிட் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். சிலவெல்லாம் சாரி ஷாப்பிங் பண்ற ஒரு ஐடியாவோட வரலாம், போட்டு ஸ்டார்ட் அப்பை பார்த்தோன்னே அதுல அவைக்கு இன்ட்ரெஸ்ட் வரலாம். சில வேலை எங்களுக்கு நாங்க ஆண்டர்பிரினர்ஷிப் பண்றதை கூட்டணும் எங்களோட கம்யூனிட்டிக்குள்ள, ஸ்பெஷலி செகண்ட் ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸுக்குள்ள கூட்டணும். சில பேருக்கு ஸ்டார்ட் அப் பண்ண தெரியாத, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண யோசிச்சு கொண்டே இருப்பேன், நிறைய எக்ஸிக்யூட் பண்ணாம. அப்ப இதுல மெட்டாக்கள் அவன் வயசுல மெட்டாக்கள் செய்யறத பார்த்தோன்னா சில வேலை அவைக்கு அது ஒரு தூண்டுகோலா இருக்கலாம். அது அப்ப அதுதான் எங்களோட ஒரு மெயின் டார்கெட்டா நாங்க இதுக்குள்ள பாக்குறோம். ஸோ இட்ஸ்
ஃபேமிலி டே அவுட் மாதிரி ட்ரீட் பண்ணலாம். அதே நேரம் வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பை ஊக்குவிக்கிற இதாக இருக்கலாம். ஆனால் சில வேளை நாங்கள் லேட்டர் ஆன் டிபெண்டிங் ஆன் த சக்ஸஸ் இந்த எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆஃப் சைட் ஆஃப் இதை வந்து நாங்கள் செப்பரேட்டாக கொண்டு போகிறதுக்கு சான்சஸும் இருக்கு. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ஆஸ் ஃப்ரம் பிடிசிசிலேருந்து நாங்கள் நெட்வொர்க்கிங் இவெண்ட்ஸ் அந்த மாதிரி இதுகள் இண்டிபெண்டாக செய்கிறோம் வேறு. சரியா? அப்போ அதுகளை வந்து எங்கட ஆஸ் அ பிடிசிசி எங்கட மெயின் நோக்கம் என்ன, எங்கட பிசினஸ் லெவலில் ஊக்குவிக்கணும். அதே நேரம் நாங்களும் வந்து நீங்க ரியலைஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம், சில பெரிய லார்ஜ் கார்பரேட் ஸ்பான்சர்ஸை நாங்க வேணுமென்று நாங்க கொண்டாடுறது இல்லை. என்ன அவைய கொண்டோம்னா சின்ன பிசினஸ் ஒரு 5,000 பேருக்கு பிசினஸ் எஃபெக்ட் ஆகின்றதுக்காக நான் வேணுமென்று கொண்டாடுறது இல்லை. என்ன எங்களுக்கு வந்து சின்ன பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணணும். வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணினா அடுத்த முறை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கடையை போட்டிருக்கணும். அந்த அதை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஹெல்ப்புகளை எங்களால செய்யலாம். அதே நேரம் ஒரு சில டெக்னாலஜி கம்பெனிஸோட ஸ்டார்ட் அப்ஸ் வருகிறோம். அவைக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது, ஐடியா வச்சு கொண்டு மட்டும் தான் நினைக்கிறேன். அவை வந்து மெட்டதில்லை இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்றேன்னு அவைக்கு தெரியாது, எப்படி ரைஸ் அதை எப்படி மார்க்கெட் பண்றேன்னு தெரியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு இவெண்ட்டுக்கு வந்தோன்னு என்ன நடக்கும்னா அவரோட பக்கத்து ஸ்டோர்ல சில ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்கு. அவை சொல்லிடும் நான் உனக்கு இதை ஹெல்ப் பண்ணலாம். இல்லைன்னா அதுல இப்ப பேங்க் வந்திருக்கு, பேங்க் சொல்லாம எனக்கு இப்படியான ஃபண்டிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு இன்வெஸ்டர் வருவார். அதே நேரம் வந்து இப்போ நானும் வேறு சில ப்ரொடக்ட்ஸ்கள் பார்த்து நான் இந்த முறை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம். சில ப்ரொடக்ட்ஸ்கள் வந்து நிறைய தமிழ் சார்ந்த சில பொருட்களை யூஸ் பண்ணி ட்ரிங்க்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கணும். சில ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் இருக்கு. ஆனா அவைக்கு வந்து நல்ல ப்ராடக்ட் இருக்கு, நல்ல வடிவா பிராண்ட் பண்ணி எல்லாம் வச்சிருக்கணும். ஆனா அது அவைக்கு எப்படி ஹோல்சேல் ஒரு கோ டு மார்க்கெட் அவைக்கு சரியா வடிவா தெரியுது இல்லை அவைக்கு. அப்ப நான் அவைக்கு நான் சொன்னேன்னா, ஓகே நீங்க வந்து ஸ்டோல போடுங்க, உங்களுக்கு நான் பக்கத்திலே இன்னொரு ஆள் ஸ்டோல போடுறேன். ஒன் ஆஃப் த லார்ஜ் ஒரு பெரிய ஹோல்சேலர் பக்கத்துல உங்களுக்கு ஸ்டோல போடுறேன். நீங்க அவைக்கு நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் ஆகி போட்டு அதுல இருந்தா அடுத்த பிசினஸ் நீங்க என்ன அவைக்கு வந்து எந்த கடைக்கு இப்படி விற்கலாம்ன்றது அவைக்கு தெரியும். சில வேளை அது ஒர்க் அவுட் ஆகிடும். அவைகிட்ட கதை கேட்க ஆல்வேஸ் தே லேர்ன் சம்திங். சரி, நான் பிசினஸ்ல வந்து நான் எப்பயுமே சொல்றது வந்து பிசினஸ்ல வந்து there is never a failure, right? நீங்க விட்டாலும் you have some learning from it. நிச்சயமாக இது எல்லாத்துக்குமே ஒரு அறிவு வர்த்தகம் தொடர்பாக ஒரு வியாபாரம் தொடர்பான அறிவை பெற்றுக்கொள்றதுக்கான தளமாகவும், அதே நேரம் வியாபாரத்தில் இருக்கின்ற ஒரு சந்தோஷமான விடயங்களை பெற்றுக்கொள்கின்ற களமாகவும், ஒரு பலவிதமான தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு களமாக நீங்கள் இந்த முறை லண்டன் மார்க்கெட்டை அமைத்திருக்கிறீர்கள் என்பது ஒரு பெரும் வரவேற்பு. நீங்கள் முறையாக ஆய்வுகளை செய்து என்னென்ன தேவை எங்களுடைய சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் அந்த வியாபாரம் தொடர்பாக இருக்கின்றது என்பது தொடர்பாக லண்டன் மார்க்கெட் தெளிவான ஆய்வுகளோடு நிறையான திட்டமிடலோடு இந்த முறை கட்டமைப்புகளாக பல நிகழ்வுகள், திட்டங்கள் அறிவியல் சார்ந்ததாக, வர்த்தக அறிவு சார்ந்ததாக, வர்த்தக நெட்வொர்க்குகளை ஏற்படுத்தக்கூடிய சார்ந்ததாக, நேரடியாக சுவைக்கக்கூடியதாக, நுகரக்கூடியதான பல விடயங்களை நீங்கள் கொண்டு வந்திருப்பது பெரும் மகிழ்வை தருகின்றது. இந்த விதத்தில் இன்னொரு கேள்வி, இந்த அவர்களுடைய இப்போ சிறு வியாபாரங்கள் சர்வதேச வியாபார தளங்களில் தனியாக தமிழர்களுடைய நுகர்வோராக கொண்ட வியாபாரங்களாக இருக்க போகின்றதா, அல்லது அதை விஸ்தரிக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கான சர்வதேச ரீதியான வியாபாரங்களாக மாறக்கூடிய வகையில் அவர்களுக்கான ஆலோசனைகள் வழங்கக்கூடிய தளமாக இது இருக்குமா என்பதும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கின்றது. அது தொடர்பாக யார் பதில்? நிச்சயமாக இது தனியே தமிழர்களுக்கு மட்டுமான ஒரு, அதாவது தமிழர்களுக்கு தமிழ் மக்களுக்கு மட்டும் கொண்டு போற ஒரு ஒரு வியாபாரமாக அல்லது வர்த்தகமாக இருக்காது. ஆனால் இது தமிழர்களுக்கான ஒரு வியாபாரம், அதாவது தமிழ் வர்த்தகர்களை ஊக்குவிப்பதும் அவர்களுக்கான ஒரு ஒரு தளமாகவும் இருக்கின்றது. இந்த அடிப்படையில நீங்க பார்த்தீர்களா இருந்தால், நாங்கள் வருபவர்களை அங்கே அழைப்பவர்கள் தமிழர் அல்லாதவர்களும் பலரை அழைக்கின்றோம். தொழிலிலே பெரிய தொழில்களை வைத்திருப்பவர்கள், கம்பெனிஸ். இப்ப இந்த முறை வந்து நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் முக்கியமான வங்கிகள் ஒன்றான HSBCயும் வந்திருக்கு எங்களுக்கு அது ஒரு அனுசரணையாளர்களாக. அப்ப அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட 50 மில்லியனுக்கு மேல் தாங்கள் பணம் ஒதுக்கி இருக்கின்றோம் புதிய வியாபாரங்களை ஆரம்பிப்பவர்களுக்கு பிரித்தானியாவில். அவர்கள் அதுக்கான கிராண்ட் அல்லது லோன் அப்ளை பண்ண முடியும் என்றெல்லாம் கூறியிருக்கின்றார்கள். இப்ப இதுல வந்து அந்த தொடர்புகள் தனியே தமிழ் மக்கள் மத்தியில் மட்டும் வியாபாரம் செய்வதற்கு அல்ல, இது வெளியிலும் செய்வதற்கு. ஆனால் இதுக்கான ஆலோசனை, இதுக்கான உதவி, இதுக்கான ஒரு தொடர்புகளை தமிழ் மக்களுக்கு கூட வழங்குவது எங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. ஏன்னால் பல தமிழ் வியாபார நிறுவனங்கள் ஒரு சரியான நல்ல ஒரு உயர்ந்த நிலையை எட்டி இருக்கின்றார்கள், பல இடங்களிலே உயர்ந்த நிலையை எட்டி இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் தமிழ் வர்த்தக சம்மேளனம் என்று சொல்லும் போது பிரித்தானியாவில் நாங்கள் இயங்கினாலும்
உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே மலேசியாவாக இருக்கட்டும் அல்லது சவுத் ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், கனடா, ஐரோப்பாவில் இருக்கின்ற பல நாடுகள் இருக்கின்ற தமிழ் வர்த்தக சம்மேளனங்களுடன் நாங்கள் உடன்படிக்கைகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம். தாயகத்திலும் வர்த்தக சம்மேளனங்களுடனான உடன்படிக்கைகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம். தாயகத்தில் இருந்தும் பலர் எங்கள் சந்தைக்கு முன்னம் வந்திருந்தார்கள். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால், இதற்கு முன் வந்தவர்களில் முக்கியமாக கைவினை பொருட்களில் செய்யக்கூடியவர்களாக, அதாவது ட்ரோஃபீஸ் அல்லது அந்த பிளாக்ஸ் அதுகள் செய்பவர்கள் வந்திருந்தார்கள். அந்த போன முறை அவர்கள் வந்ததன் பின் பிரித்தானியாவில் நடக்கின்ற பல நிகழ்வுகளுக்கு அதற்கான ட்ரோஃபி செய்யறது, பிளாக் செய்யறது அவர்களிடமிருந்து செய்ய தொடங்கினார்கள். அப்போ தாயகத்தில் ஒரு பெரிய ஒரு பொருளாதார ஒரு உத்வேகத்தை கொடுத்தது அவர்களுக்கு. அப்போ அவர்களுக்கு இங்கே நாங்கள் அதை எடுத்து கொடுக்கும் போது இங்கே தனியே தமிழ் மக்களுக்கு மட்டும் அது போவதில்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் BTCL என்று இருக்கின்ற பிரிட்டிஷ் தமிழ் கிரிக்கெட் லீக் அவர்கள் அந்த அந்த பொருட்களை கொடுக்கும் போதல்ல, அந்த ஓட்ஸை கொடுக்கும் போது அம்பையர்ஸை கொடுப்பினோம். அவையில் இங்கே இருக்கின்ற பிரித்தானியாவில் இருக்கின்ற வேறு இனத்தவர்களாக இருப்பார்கள், அல்லது அங்கே பார்வையிட வந்தவர்கள் கொடுப்பார்கள். அப்படி போகும்போது தமிழரின் பொருட்கள், தமிழர் அதாவது தாயகத்தில் செய்கின்ற பொருட்கள் அங்கே போய் சேர்க்கின்றது. அதே போலதான் அரிசி பருப்பு எல்லாம் நீங்கள் தனிய தமிழர்கள் மட்டும் உட்கொள்வதில்லை. இப்ப இவர் கூறுகின்ற அந்த குளிர்பானங்கள் முக்கியமாக இங்கே ஒரு மிக பெரிய பிரச்சனை இருக்கின்றது. நீங்கள் உணவகங்களுக்கு சென்றால் மது அருந்தாதவர்களுக்கு ஒரு குடிப்பதற்கான பானம் என்பது இல்லை. அவர்களுக்கு அதிகமாக சீனியை போடுகின்ற பானங்களை தான் குடிக்க வேண்டும். இந்த இவர் கூறிய அந்த முக்கியமான அந்த தொழில் முனைவர் என்ன செய்திருக்கிறார்கள், மதுபானம் அருந்தாதவர்களுக்கு ஒரு வித்தியாசமாக எங்களுடைய முக்கியமான மணமூட்டிகள், தமிழர் பாரம்பரியமாக பாவிக்கின்ற மணமூட்டிகளை கொண்டு, முக்கியமாக இஞ்சி போன்றவற்றை கொண்டு உருவாக்கப்பட்ட அது ஒரு மிக முக்கியமான பானங்கள் என்றால் இன்று அது ஒரு தேவை இருக்கின்றது. அப்படியான ஒரு தேவை என்ற சமூக அளவிலே அப்படியான தேவை. இப்ப இது தனியா தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழர்கள் அல்லாதவர்களும் பாவனைக்கு போக போகின்றது. அப்படியாக நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த வியாபாரத்துக்கான ஆதரவு, அதற்கான அந்த ஆலோசனைகள், அந்த இணைப்புகள் தமிழர்களால் வழங்கப்பட்டாலும் சந்தை என்பது அது விரிவாக்கப்பட்ட சந்தையாகத்தான் இருக்கின்றது. மிக்க நல்லது ராஜ்குமார். மிக எங்களிடம் நிறையவே வர்த்தகப்படுத்தக்கூடிய அல்லது வியாபாரத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய மூலப்பொருட்கள் அல்லது மூல சிந்தனைகள் நிறையவே இருக்கின்றது. அதுவும் இப்பொழுது எல்லாம் ஹெல்த்தி கான்ஷியஸாக ஒரு ஆரோக்கியம் சார்ந்த நிலையில் உலகம் சிந்திக்கின்ற இந்த விடயத்தில் சர்வதேச தரத்துக்கு எங்களுடைய மூலப்பொருட்களை வியாபாரமாக்கக்கூடிய சிந்தனைகளை, வர்த்தக சிந்தனைகளை அல்லது வியாபார கண்ணோட்டங்களை, சிந்தனைகளை கொண்டு வரக்கூடிய நிலைமைகளும் மாறி இருக்கின்றன. ஆகவே அதுக்கெல்லாம் தளம் அமைப்பதாக இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட் அமைந்திருக்கிறது. மிகவும் சந்தோஷமாகவும் மிகவும் எதிர்பார்ப்போடு நாங்களும் காத்திருக்கின்றோம். ஏனென்றால் இந்த முறை நீங்கள் கூறியது போல பைரன் ஹாலிலிருந்து கிறிஸ்டல் ஹெய்ஸ் பேங்க்விட்டிங் ஹாலுக்காக மாற்றப்படுகின்றது. அதற்குரிய தேவையையும் அவர்கள் மிக நிதானமாக சொல்லியிருந்தார்கள். அவருடைய விஸ்தரிக்கப்பட்ட பல விடயங்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு இடமாக அந்த இடம் மாற்றம் பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்வில் எல்லோரும் கலந்து கொள்வீர்கள், பலன் பெறுவீர்கள், வளர்ந்து வரும் தலைமுறையை ஊக்குவிப்பீர்கள் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு நிறைவே இருக்கின்றது. லண்டனில் தமிழ் வர்த்தக திருவிழா பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பெருமையுடன் ஒருங்கிணைக்கும் லண்டன் தமிழ் மார்க்கெட் மீண்டும் 2026 மார்ச் மாதம் 7, 8 தேதிகளில் ஹெய்ஸ் கிறிஸ்டல் பேங்க்விட்டிங் மண்டபத்தின் விசாலமான தளங்களில் நடைபெற இருக்கின்றது. உங்கள் வர்த்தகத்தின் பிராண்ட் பேசப்பட வேண்டுமா? உங்கள் சேவைகள் மற்றும் வியாபார பொருட்கள் வாடிக்கையாளர்களை நேரடியாக சென்றடைய வேண்டுமா? இதோ தமிழ் வர்த்தக பெரும் சமூகம் ஒன்று கூடும் லண்டன் தமிழர் சந்தைக்கு வாருங்கள். ஆயிரக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான தமிழ் வர்த்தகர்கள், புதிய தொடர்புகள், புதிய வாய்ப்புகள், தொழில்முறை சேவைகள் மற்றும் B2B நிறுவனங்களின் சேவைகளுக்கு ஹோல் 1 கீழ் தளம். பொருட்கள் விற்பனை மற்றும் பொதுமக்கள் சந்திப்பிற்கு ஹோல் 2 முதல் மாடி ஆயத்த நிலையில் காத்திருக்கின்றது. வர்த்தக நிறுவனங்கள் உங்கள் ஸ்டோல்களுக்கான முன்பதிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். லண்டன் தமிழர் சந்தை தமிழ் வர்த்தகத்தை உலகத்தரம் உயர்த்தலுக்கான எழுச்சி திட்டம். அனைவரும் வாருங்கள். ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஸ்டால்ஸ் எல்லாமே இப்போ நிரம்பி இருக்கும் என்று நம்புகிறேன். நிறைவாக என்ன வைஸ் பிரசிடென்டாக நிதிஷன் நீங்கள் எதை சொல்லலாம்?
இந்த முறை நாங்கள் ஸ்டோல் வந்து நாங்கள் போன முறையை விற்றதை விட கிட்டத்தட்ட 20 மடங்கு இல்லை, சாரி 20% கூட ஸ்டோல்கள் விற்பட்டு கிட்டத்தட்ட 120 ஸ்டோல்கள் கிட்ட வித்திருக்கிறோம் இந்த முறை. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை நாங்கள் சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனல் சர்வீசஸுக்கு மற்ற மாதிரி பிஸ்னஸுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறோம். அதே நேரம் வந்து நான் இன்னொரு விஷயம், நிறைய நேர்கள் கேட்ட விஷயம் வந்து பார்க்கிங் பிரச்சனையா இல்லை, என்ன பார்க்கிங் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குமென்றது. இந்த முறை பார்க்கிங்கும் வந்து கிட்டத்தட்ட 250 பார்க்கிங் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அது மோர் தேன் எனஃப். அதுக்கு பக்கத்துல லிடில் இருக்கு. பட் லிடில் பார்க்கிங்கையும் ஷார்ட் டேர்முக்கு நாங்கள் யூஸ் பண்ணலாம். மற்றபடியே பார்க்கிங் எங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குமென்னு யோசிக்கல. அதே நேரம் வந்து நிறைய ஆக்களை வந்து நாங்கள் இந்த முறை ஈஸ்ட் லண்டன் பக்கம் இருந்த ஆக்களை வர வைக்கிறதுக்காக என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்னா, ஈஸ்ட் லண்டன்ல இருந்து எலிசபெத் லைன்ல வந்தோம்னா ஹேசன் ஹார்லிங்டன் ஸ்டேஷன்ல இருந்து ஹோல் வரைக்கும் நாங்கள் ஃப்ரீ பஸ் சர்வீஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ எவ்ரி 1 hour ஒரு பஸ் இருக்கு. LMLCL அவை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி இது இல்லை. அவை எங்களுக்கு எவ்ரி 1 hour ஒரு பஸ் போய் அவையை ஏற்றி கொண்டு வரதுக்கான இது வேலையும் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். ஸோ அதே நேரம் வந்து ஃப்ரைடே வரைக்கும் 2 நாள் தான் இருக்கு. அந்த 2 நாளைக்குள்ள வந்து டிக்கெட்ஸில் வந்து LTM 2026 என்ற கோடை யூஸ் பண்ணி இவென்ட் பிரைட்டில் போய் ஃப்ரீ டிக்கெட்டையும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த டே சாட்டர்டேயும் சண்டே வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம். அதை நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நினைக்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட 3000 டிக்கெட்ஸுக்கு மேலே ஏற்கனவே வித்துட்டோம். அது வந்து ஒரு நல்ல நம்பர் நினைக்கிறேன். ஒரு சேஞ்ச் ஆஃப் ஹோல் லொகேஷனுக்கு வந்து உண்மையாக நல்ல நம்பர் நினைக்கிறேன். மிக நல்லது. ராஜ்குமார், உங்களுடைய ஆஸ் அ பிரசிடெண்ட்டாக உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல போறீங்க நேயர்களுக்கு? தமிழர்களது ஒன்றிணைந்து உயர்வோம் என்பது எங்களது வர்த்தக சம்மேளனத்தின் ஒரு குறிக்கோளாகவும் தொடர்ந்து செயற்பட்டு வருகின்றோம். நிச்சயமாக இம்முறை உங்களால் அங்கே காட்சிப்படுத்த முடியாமல் இருந்திருக்கலாம், இல்லை இம்முறை உங்களுக்கு உங்கள் வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்கு வசதி இல்லாமல் இருந்திருக்கலாம். அங்கே வாருங்கள், அங்கே அதற்கான ஆதரவை பெற்றுக்கொள்ளுங்கள், அல்லது ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் வியாபாரம் தொடங்கும் எண்ணம் இல்லை என்றால் கூட அங்கே வந்து வியாபாரங்களை நடத்துவதற்கு உதவி செய்யுங்கள், அல்லது அவர்களுக்கான ஒரு ஆதரவை வழங்குங்கள், அல்லது கலை நிகழ்ச்சிகளை வந்து பாருங்கள். இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் கூறலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம், இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே. ஸோ தமிழ் இன்ஸ்டிடியூட் ஃபார் லீடர்ஷிப் எக்ஸலன்ஸுடன் இணைந்து நாங்கள் சர்வதேச மகளிர் தினம் அன்று மங்கை என்கின்ற எங்கள் நிகழ்ச்சியை அங்கே நடத்துகின்றோம். அதாவது 2 மணியிலிருந்து 5 மணி வரை தமிழ் மக்கள் மத்தியில், அதாவது முக்கியமாக தலைமைத்துவம் வகிக்கின்ற பல பெண்கள் அவர்களுடைய உரையாடல் மற்றது அவர்களுடைய வாழ்க்கை பயணம் பற்றிய ஒரு நிகழ்ச்சியும் இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை 2 மணியிலிருந்து 5 மணி வரை நடைபெறும் என்பதையும் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே மேல் தளத்திலே பல கலை நிகழ்ச்சிகள், அழகு நடைகள் மற்றும் கீழே பல வியாபார ஆலோசனைகள், அதற்கான பிரசன்டேஷன்ஸ் எல்லாம் நடக்க இருக்கின்றது. நீங்கள் ஒரு இந்த மாதிரியான எந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும், எந்த விருப்பம் இருந்தாலும் வர வேண்டும், எங்களை சந்திக்க வேண்டும் என்பதையும், அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி மாதிரியான விடயங்களை வருங்காலத்தில் ஒழுங்குபடுத்துவதற்கும் எங்களுடைய அமைப்பில் இணைந்து செயற்படுத்துவதற்கும் விருப்பம் இருந்தால் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள், அங்கே வந்து பேசுங்கள், நீங்களும் இணைந்து கொள்ளலாம் என உங்களை போன்றவர்கள் நினைந்துதான் இதை இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நடத்தி செல்லலாம் என்பது எனது வேண்டுகோளாக இருக்கின்றது. மிக நல்லது. மிக தெளிவாக இருவரும் லண்டன் தமிழ் மார்க்கெட்டினுடைய தலைவராகவும் பிரதி தலைவராகவும் இருக்கக்கூடிய ராஜ்குமார் அவர்களோடு நிதுஷன் உதயகுமார் அவர்கள் இணைந்திருந்தீர்கள். மிக தெளிவாக எங்களுடைய மக்களுக்கு இப்போ ஒரு வர்த்தகத்தை வியாபாரத்தை நடத்துவது மாத்திரமல்ல, அந்த வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்காக, அந்த வர்த்தக விழாவிலே அந்த சந்தையிலே பங்கு பெற்றுவதற்கான இலகுவான போக்குவரத்து சேவைகளை லண்டனில் எந்த பாகத்திலும் இருந்து வந்து போகக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. லண்டன் மாத்திரமல்ல, லண்டனின் புறநகர் பகுதிகளிலும் இருந்து வெளிப்பகுதிகளிலும் இருந்து நீங்கள் வரலாம். எல்லாருமே பல இடங்களில் ஐக்கிய ராஜ்யம் முழுவதுமே விஸ்தரிக்கப்பட்டிருந்த வியாபார நிறுவனங்களும் கூட நேரடியாக வந்து தமிழர்கள் ஒருங்கிணைகின்ற இந்த வர்த்தக சந்தையில் ஒன்று கூடுவதற்கான பெரும் சந்தர்ப்பம், தளம் உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து விதமான இளையவர்களிலிருந்து வளர்ச்சியடைந்த வியாபாரங்கள் வரை, வளர்ச்சியடைந்தவர்கள் வியாபாரங்கள் தொடர்பாக அறிந்து கொள்வது வரை, அல்லது வியாபார பொருட்களை பெற்றுக்கொள்வது வரை, சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு கூட நேரடியான, பலருக்கு வீடு கட்டுவது கூட உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், சரியான கன்ஸ்ட்ரக்ஷனை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கானால் இங்கே வந்தால் உங்களுக்குரியவர்களை நீங்கள் சரியாக கண்டுகொள்வதற்கான ஒரு தளத்தை லண்டன் தமிழ் மார்க்கெட் உருவாக்கி இருக்கின்றது என்பதை என்னுடைய கடந்த கால அனுபவத்தில் நான் பெற்றுக்கொண்டிருக்கின்றேன்.
நாங்கள் மெய்வழியை கூட எப்பயுமே தப்பாமல் நாங்கள் செல்வது உண்டு. ஏனென்றால் நாங்கள் பலரை சந்தித்திருக்கின்றோம், பலருடைய வர்த்தக உறவுகளை மேம்படுத்தி இருக்கின்றோம். அதற்கூடாக நாங்கள் சேர்ந்து வர்த்தக சம்மேளனத்தினுடைய விருதுவாக்கு போல ஒன்றாக உயர்வோம் என்பது போல இறுக பற்றி கொண்டு நாங்கள் உயர்வதற்கான வழிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நானும் ஒரு சாட்சியமாக இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாமல் 7ஆம் 8ஆம் திகதிகளில் உங்களுக்காக எங்களுக்காக இந்த அமைக்கப்பட்ட லண்டன் தமிழ் சந்தையில் கூடுவோம் என்று கூறி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.